ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம பெருமாளினுடைய மாலையை முடிக்க போகிறோம்மா. சரியா? இப்போது நீங்கள் இது வரைக்கும் எல்லோரும் இதை போட்டு வந்திருப்பீங்க. இந்த சைடில் ஷோல்டர் வரைக்கும் போட்டிருப்பீங்க இல்லையாம்மா? ஷோல்டருக்கு அப்புறமும் ஷோல்டரோட உங்களுக்கு 2 தான் வெள்ளை உயரம் முடிஞ்சிருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னும் 2 வெள்ளை உயரம், மறுபடியும் இதே போல் ஒரு பச்சை, 2 வெள்ளை, ஒரு பச்சை, மறுபடியும் 4 வெள்ளை, ஒரு பச்சை, 2 சிகப்பு, ஒரு பச்சை, 3 வெள்ளை, ஒரு பச்சை, இப்படி போட்டுக்கிடுங்க. அதாவது டோட்டலாக எத்தனை வெள்ளை வரும் 4 உயரம்னா 1 2 3 4 5 5 வெள்ளை 4 உயரம், மேலே 3 உயரம். ஓகேவா? இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டுக்கிடுங்க. இது இப்போ ரவுண்டுக்குள்ளே பேப்பரை சுருட்டி வச்சுக்கோங்கம்மா, அப்போது அழகாக இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணுங்க, இதை பாருங்கள், இது வரைக்கும் இப்படி இருக்கும்மா. அதாவது ஃப்ரண்ட்டில் 3 மணி, பின்பக்கம் 3, இந்த சைடில் 1, இந்த சைடில் 1, இதுதான் மொத்தம் 8 மணி கணக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரவுண்டை உங்கள் கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னாலே எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், உள் பக்கமாக 3, மேல் பக்கம் 3 மணி, இந்த சைடில் 1 மணி, இந்த சைடில் 1 மணி வந்திருக்குதுங்களா? இப்போது இந்த உங்களை பார்த்து ஒத்த பச்சை இருக்கு இல்லையா, அந்த பச்சையில் ஒயரை விட்டுக்கிடுங்க. ஒயரை விட்டு கீழ்ப்பக்கமாக வந்த ஒயரில் ஒரு 2 மணி கொத்துக்கிடுங்க. இதே போல் இந்த ரவுண்டையும் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. பண்ணால் இங்கே உங்களை பார்த்து ஒரு ஒத்த வருது இல்லையா, பச்சை மணி. இப்போ பாருங்கள், ஓகேவா? இதில் இப்போ 2த்துக்கும் காமனாக ஒரு சிகப்பு. ஓகேவா? இப்போ மேலே 3 பச்சை வருது தெரியுது இல்லைங்களா, அதில் வரிசையாக அப்படியே ஒவ்வொரு பச்சையாக ஃபஸ்ட்டு இங்கே, ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஒரு சிகப்பு. ஓகே, இப்போ மிடில் பச்சையில் கோங்கணும், அப்படியே அந்த ரவுண்டாக போட்டு வரணும் 8 மணிக்கும். ஓகேவா? ஆனால் எப்படி வரும், மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் 3 மணியும் உங்களை பார்த்து அந்த மாலை எப்படி நம்ம போடும்போது இதுவாக வருது இல்லையாம்மா, அதுக்காக தான். நானே வேறு போடலான்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ ஏகாதசிக்குள்ளே டைம் இல்லையேன்னு தான் சிம்பிள் மாலையாகவே போட்டுவிட்டேன். அது கிரீடத்தில் அப்புறம் அவங்க கூட ஜாயின் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படி வச்சே போடுங்க.
இப்போ இந்த பக்கம் ஒத்த ஒத்த வரும், உங்களுக்கு எதிர்பக்கம் இல்லையா, அந்த ஒத்த மணியில் கோக்கணும்.
இப்போ இந்த மேலே பச்சையும் அந்த ரெட்டையும் ஜாயின் பண்ணிடுறோம்லம்மா, மேல் பக்கம் 3 வரும்படியும் உங்களை பார்த்து ஒரு வரும்படியும் ப்ரெஸ் பண்ணி அந்த 8 மணியை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இப்படி நிற்கும் மேலே, ஆனால் அது இப்படி இப்படி வந்துடும் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும், இதை பாருங்கள், இந்த 3 வெள்ளை கோத்துருக்கோம் பார்த்தீங்களாம்மா, அந்த 3 வெள்ளையில் முதல் வெள்ளையில் ஒயரை விட்டுக்கிடுங்க. இப்போது இது இப்போ உங்களை பார்த்து ஒரு ஒயர் வருது இல்லைம்மா, அதில் ஒரு 2 மணி கொத்துக்கிடுங்க. இப்போது இதை பாருங்கள், இந்த ஒயரம் கிரீடம் இருக்குல்ல, அப்புறம் படிப்படியாக குறையுது. முதல்ல இந்த இவ்வளோ ஒயரம் போட்டிருக்கோம்ல, அந்த ஒயரத்தில் லாஸ்ட்டில் ஒரு மணி நிற்கிறா போல் மணிமா, இப்படி வருது படுத்துக்கிற மணி, இப்படி வருது நிற்கிற மணி. ஓகேவா? அந்த ஒயரில் கோருங்க. ஓகே, இப்போது 2 ஒயருக்கும் சேர்த்தா போல் ஒரு 2 மணி. இன்னும் நீங்கள் வெள்ளையை கூட கோத்துடுங்க. கோத்துட்டேன் ரெட்டு, ஆக்சுவலாக வெள்ளை கோக்கணும், வெள்ளைக்கு பக்கத்து பரவாயில்ல. இப்போ அடுத்த பக்கத்து வெள்ளையில் கோத்துக்கிடுங்க. ஓகேவா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னாம்மா, இந்த மணி இதுக்கு பக்கத்தில் வந்து இது படுத்துக்கிற மணியாக வரும். அதனால் முதல்ல அந்த மணியில் ஒயரை விட்டு
ஆனால் இப்போ 2 ஒயருக்கும் சேர்த்தா போல் மணி கோக்க முடியாது. ஏன்னா இது படுத்துக்கிட்டு இருக்கிற ஒயராக இருக்குது. கோத்தோம்னா சரியாக வராது. அப்போது அதுக்கு பக்கத்துலேயே இப்படி நிற்கிறா போல் வருது இல்லையா, அதுலேயும் ஒயரை கோருங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 2வது வெள்ளையில் விட்ட உடனே சிவப்பு மணியினுடைய இந்த பக்கம் வர ஒயரை முதல்ல இதை 2 க்ரீனு 3 எல்லோன்னு வருது இல்லைங்களா இந்த ரோவில், அதில் அந்த மணி வந்து கிடைமணி படுத்துக்கிட்டு இருக்கிற மணியாக வரும். நம்ம அந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதில் கோத்தமானா ஜாயின் பண்ண முடியாது. அதில் ஒயரை கோத்து எடுத்துக்கிட்டு அதில் கோக்காமல் கோத்தமானா அந்த இடம் கேப்பு வரும், இந்த மணி தூக்கிக்கிட்டு நிற்கும். அதனால் அந்த படுத்துக்கிட்டு இருக்கிற மணியில் ஒயரை விட்டு மறுபடியும் நிற்கிற எல்லோவில் ஒயரை விட்டுக்கணும். விட்டு ஒரு ரெட்டு மணி கோத்துக்கணும். ஓகேவா? இப்போது மறுபடியும் 3வது வெள்ளையில் ஓகே. கொஞ்சம் இந்த இடத்துல மணியில் ஒயரை கோத்து பண்ணுறது தான் கஷ்டம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போவும் அதே தாம்மா. என்ன வரும் பாருங்கள். இப்போ நீ இது மணியில் கோத்தமா, அடுத்து வர இந்த இது பக்கத்தில் இருக்கிறது என்ன? படுத்துக்கிட்டு இருக்கிற மணியில் ஒயரை கோத்துக்கிடுங்க. அப்புறம் இந்த மேலே 3 மஞ்சள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சைடில் ஒரு மணி இருக்குல்ல, அந்த இடத்துல முடி போட்டுட்ருக்குறேன், ரொம்ப ஒயரை வந்து அடைச்சிக்கிறது. இப்போ நடுவில் கொண்டு வந்து இப்போ ஒரு சிகப்பு மணி.
தேவை. இப்போது இந்த பச்சையிலையும் கோத்த இந்த நடுவில் நம்ம ஜாயின் பண்ண ரெட்டு, அந்த ரெட்டுலேயும் கோருங்க. கோத்துட்டு மேலே இங்கே ஷார்ப்பாக ஒரு எல்லோ வருது இல்லையா, அதில் ஒயர விடுங்க. ஒரு ரெட்டு மணி. இப்போ அதே போல இப்போ என்ன பண்ணணும், எடுத்து போயிட்டீங்கன்னா இந்த முதல் வெள்ளையில் விடணும். ஓகே, இப்போ அதே போல் இந்த பக்கம் வரும்போது படுத்துக்கிற மணியில் ஒயர விடுங்க. சரியா? அதை பாருங்கள். ஓகே, அங்கே நிற்கிற மணியில் விட்டோம் இல்லையா, இப்படி திருப்பி இந்த பக்கம் ஒரு பக்கம் ஒரு நிற்கிற மணியில் விட்டு, அது எந்த பக்கம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ முதல்ல அதை பொறுத்துமா. சரியா? ஏன்னா அப்படி டேர்ன் ஆகும்போது மணி மாறும் ஷேப்பு. இப்போ படுத்துக்கிற மணியில் ஒயர விடுங்க. இது பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டாவது வெள்ளையில் விடுங்க. அது ஒண்டி தான் படுத்துக்கிறதுல வரும். இது இப்போ நிற்கிறதே வருது பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் நிற்கிற மணியை இந்த மூணு மூணு போட்டிருக்கமே, மேலே ஒன்று 3 ஒயரம் வருதுல்ல, அதில் இந்த சைடில் இப்படி நிற்குது இல்லைங்களா, அந்த மணியில் ஒயர் கோத்துக்கிடுங்க. ரொம்ப அக்யூரேட்டாக தெரியாது, மாலை விழாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ மறுபடியும் இந்த கடைசி வெள்ளை ஓகே. இப்போ இந்த பக்கம் படுத்துக்கிற மணியில் ஒயரை விட்டுட்டு நம்ம அங்கே கொத்தம் பார்த்தீங்களா, அதே போல் தான். சரியா? இப்போ இப்போ அந்த இங்கே கோத்தம் பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் இந்த உயரத்திலுடைய லாஸ்ட் மணி, அதை மணியில் கொக்கணும்.
ஓகே. இப்போது ஒரு சிகப்பு மணியை இந்த இந்த எல்லோ மணியில் கோத்த ஒயரில் சிகப்பு மணியை கோத்துட்டு இந்த இந்த ஒயரோடு அப்படியே முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு, ஏன்னா மாலை அவுந்தது தான் கஷ்டம், ஒயர் தூக்கிட்டு தெரியும், அதனால் இந்த மணியில் ஓட்டுருங்க. ஓகேம்மா? பெருமாள் கொஞ்சம் ஆடுறாரு, என்னன்னு தெரில, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு தெரியல. இல்லைன்னா பின்னால் ஸ்டாண்டுக்கு போட வேண்டியதுதான். அதை ஜாயின் பண்ண உடனே கொஞ்சம் இந்த இடத்துல இப்படி எப்போ போல் அப்படி அமைக்க விட்டுருங்க. அப்போது ஆக்சுவல் இங்கே பட்டையாக வந்துடும். இந்த மேலே நமக்கு அந்த ஜாயின் பண்ணி, ஏன்னா இப்படியே பட்டையாக வந்ததுன்னா மேலே ஜாயின் பண்ண முடியாது. அதுக்காக தான் அப்படி அதை ஜாயின் பண்ண உடனே இந்த இடத்த எப்பவும் போல் இப்படி பண்ணி விட்ருங்க. அப்போ அதே போலயே இங்கேயே அகலமாக வரும். சரிங்களா? ஓகேவா? இப்போது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பின்னால், ஆனால் பின்னால் இப்படி ஜாயின் பண்ண வராது, ஏன்னா இது தள்ளி வந்திருக்கு பாருங்கள். அதனால் வேண்டாம், இந்த ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணதே மாலை போதும். ஓகேவாம்மா? நான் இன்னும் இந்த பக்கத்து போடலை, அதனால் என்னடா அப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஆனால் உங்களுக்கு சொல்லணுமே, நான் மேலே மட்டும் இப்படி போட்டேன், இன்னும் இந்த சைடில் நான் மாலை போடலைப்பா. சரிங்களா? இப்போ பெருமாள் இந்த மாலையை போட்டுட்டு இருங்கம்மா. ஏன்னா இதுக்கு கீழே இப்படியே வெறுமை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாமான்னு பார்க்குறேன், இல்லைன்னா சின்னதாக ஏதாவது பூ மாதிரி போட்டு ஜாயின் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா ஹைட்டு பத்தாது, கீழே இடிக்கும். இல்லை இப்படி மாலை அப்படியே தொங்குறா போல் வெறுமை இருந்துட்டோன்னு சொன்னாலும் ஓகே. புரியுதுங்களா? இதோ இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சின்னதாக ஏதாவது, இல்லையா நீங்களே இப்படி ஒரு இந்த ஒரே ஒரு ஸ்கொயர், ஆனால் அது போடாதீங்க, ஒரு ஸ்கொயர் போட்டால் நல்லா இருக்காது. நான் வேறு ஏதாவது குட்டி பூ மாதிரி இந்த நீட்டு திலகமணியில் ஏதாவது சின்னதாக ஒரு 5 மணி கொத்து பூ மாதிரி கொத்து நடுவில் இங்கே தொங்குறா போல் போட முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா கீழேயும் இடிக்காமல் இருக்கணும், அதுக்காக. ஓகேவாம்மா? பெருமாள் ரெடி. சாரி, இன்றைக்கி தாயார் போடலை. இந்த மாலை கொஞ்சம் நான் வேறு டிசைனில் போடணுன்றதுக்காக ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணேன். ஆனால் அது உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு டைம் ஆகும்.
நீங்கள் அதை பார்த்து போடுறதுக்கு. அதனால் அது கொஞ்சம் ரிலாக்ஸ். நான் 2-3 தடவை வேறு மெத்தடில் பார்த்தேன், ட்ரை பண்ணேன், அது செட் ஆகலை. அதனால் இன்றைக்கி பெருமாள் தான் முடிக்க முடிஞ்சுது. நாளையிலேருந்து தாயார் ரெகுலராக போட்டுடலாம். சரிங்களா? ஓகேவா? தேங்க்யூ.